எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மனசு சும்மா இருக்கான்னு கேட்குறீங்களான்னா, சும்மாவே இருக்கிறதில்ல. சும்மா இருக்கும் சுகம்னு ஞானிகள் என்னவோ சொல்லிட்டு தான் போனாங்களே தவிர, ஆனால் இப்போ சும்மா இருக்கா அப்படின்னா சும்மா இருக்கிறதில்ல. அந்த காலத்தில் தேர் திருவிழாவுக்கு போகும்போதும், திருவிழா கடையை பார்க்கும்போதும், தெருவோரமாக பெரிய பெரிய மெத்தையை பார்க்கும்போதும், ஒரு கல்யாண காட்சிக்கு போகும்போதும், அங்கே இருக்க நகை, காசு பணம், இல்லை பெரிய பெரிய கோபுரம், கோயில் கோபுரம், விதவிதமான சேலை கட்டிட்டு வர அந்த பெண்கள், ஆண்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் ஏக்கமாக இருக்கும். பெரிய கட்டடம், வசதி வாய்ப்பு, இந்த கல்யாண காட்சியில் பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஆனால் அது பட்டாம்பூச்சி மாதிரி அவ்வளோ சீக்கிரத்தில் வேகமாக போயிடுச்சுங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ செல் வந்தப்புறமா நிறைய நல்லது இருக்குது, அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அதில் சின்ன சின்னதாக இருக்கிற அந்த விஷயந்தான் நம்மளை செல்லு மாதிரி மனசில் அரிச்சிட்டே இருக்குது. எத்தனை தடவை மடித்து வச்சாலும் கலைஞ்சி போகிற அந்த துணிமணியை போல் மனசு வேணாம் விட்டுடு அப்படின்னு சொன்னாலும் நாம் ஏன் இப்படியே இருக்கோம்? நமக்கு எந்த மாற்றமும் வரலையே, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பல யோசிச்சுட்டே இருக்கோம். ஆனால் சும்மா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி தானே? ஆனால் நாம் ஏன் இப்படி யோசிக்கிறோம்னு யோசிக்காமல் நாம் யோசிக்கிறோம் இல்லையா, அதுவே நமக்கு ஒரு முன்னேற்றம் தான். அதனால் அதுக்கப்புறம் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்றத நாம் யோசித்து செய்வோம். வணக்கம்.